ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை அனுப்பி அநேகருக்கு இது பிரயோஜனமாய் அநேகரோடு கர்த்தர் பேசுகிறதை நான் கேட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 108 சங்கீதம் 12வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. ஆமென். பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. தாவீதுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கிறத நான் பார்க்கிறோம். தாவீதுங்க சொல்றாரு, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு பாடுகள் வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, எங்களை இக்கட்டுகள் அப்படின்னா கடினமான பாதையில் போகும்போது எங்களுக்கு உதவி எங்கேருந்து வரணும்னா உங்கள் கலை தான் வரணும்ப்பா. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. நம்மளுக்கு ஒரு இக்கட்டு வரும்போது நம்ம என்ன செய்வோம்னா மாம்சீகமாக உடனே மனுஷனை நாடுவோம். முறையில மனுஷனுடைய உதவி நல்லது தான், மனுஷனுடைய ஒத்தாசை அவசியம், நம்மளுக்கு மனுஷனுடைய தயவு அவசியம். ஆனால் நம்ம முதல் எங்கே போகிறோன்னா தேவபடியில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். இங்கே தாவீது சொல்கிற இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒன்று சொல்லட்டுமா? ஒருவேளை எப்படிப்பட்ட இக்கட்டில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு எனக்கு தெரியல பிரதர். ஒருவேளை இந்த பாவத்திலேருந்து எப்படி ஒரு ரொம்ப ரகசியமாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன், இதை எப்படி வெளியே வருதுன்னு தெரியல. ஒருவேளை இப்படிப்பட்ட கடன்லேருந்து நான் எப்படி வெளியே வருதுன்னு தெரியல. கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. உங்களை விடுவிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா? நீங்கள் ஆண்டவர் உண்மையாக நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களை விடுவிக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஆமென். மனுஷனுடைய உதவி விருதாவா. மனுஷன் நிறைய நேரம் மனுஷன் நம்பி ஏமாந்த போன எத்தனை பேர் இருக்கும்ல. நான் அப்படி உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க பிரதர், ஆனால் கடைசி நிமிஷத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணல. அது ஃபீஸ் கட்ட வேண்டிய பணத்துக்கு நான் கேட்டேன், ஆனால் எவ்வளோ மன கஷ்டமாக மன உளைச்சல் ஆயிடுச்சு. எத்தனை பேர் சொல்லுறது நான் கேட்டிருக்கிறேன் தேவப்பிள்ளையில. அப்போ மனுஷனை காட்டில் ஆண்டவரத்தில் தான் நம்மளுக்கு முதல் உதவி வரணும். சங்கீதத்தின் புஸ்தகம் 127 சங்கீதம் 3வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் அப்படின்னா ஒரு நாளாக உழைச்சி நிறைய பேர் சில புலம்புகிறத நான் கேட்டிருக்கிறேன். எவ்வளோ சம்பாதிக்கிறோம் பிரதர், எவ்வளோ உழைக்கிறோம், எவ்வளோ காரியத்தை செய்கிறேன், எல்லாம் ஒன்றுமே ஒரு திருப்தியாகவே இல்லை அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே சொல்லப்பட்ட எல்லாமே விருதா அப்படின்னா வீணுன்னு அர்த்தம். விருதானா வீண், ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒருவேளை எவ்வளோ சம்பாதித்தோம் எல்லாம் பொத்தல் பையில் போகிறது போல இருக்கு பிரதர். ஒரு மனசுகள் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு திருப்தி இல்லை. கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஆமென். அதே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பதே மெய்யே. ஆமென். பாருங்க எவ்வளவு அழகா இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு. குன்றுகளையும் திரளான மலைகளை நம்புகிறது விருதா என்பது மெய்யா. மலையை நம்பி இன்னைக்கு எத்தனை பேர் படைப்புகளை சார்ந்து கொண்டிருக்காங்களே, அதெல்லாம் வீணு. அது மாத்திரம் இல்லாமல் இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பதே மெய், இருப்பது என்பதே மெய்யா. தேவப்பிள்ளை அதான் சொன்னேன், ஆண்டவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் போது அவர் உங்களுக்கு உதவி செய்ய உண்மையில் இருக்கிறார். எப்பேற்பட்ட இக்கட்டுகள் வழியாக நீங்கள் போய்கொண்டீங்க தெரியல, இன்றைக்கி கர்த்தர் உங்களை உதவி செய்ய வல்லமையில் வர இருக்கிறாரு. உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் படைப்பைகள் எல்லாம் விருது தான், எல்லாம் வீண் தான். கர்த்தர் தான் மெய், கர்த்தர் தான் உறுதி. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யணும் தாவீது கேட்குற பொண்ணு போல நாங்களும் உங்களை நோக்கி கூப்பிட்றோம்ப்பா. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரப்பா. யாரெல்லாம் இக்கட்டில் இருக்கிறாங்களோ, நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ, நீங்கள் உதவி செய்யுங்க. நீரில் ஆசீர்வதித்து நீர் கனப்படுத்தும். உங்கள் கிருபையில் கரத்தில் அந்த தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுதையும் இவளை பாதுகாத்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர்களுக்கு உதவி செய்வார். தைரியமாக போங்க. God bless you.